மனிதன் எந்த நிலையில் எந்த இடத்தில் இருந்தாலும் இறைவனின் கல்யாண குணங்களை கேட்பதை தன் வாழ்நாளின் லட்சியமாக கொள்ள வேண்டும். சத்தியம் என்றால் வாக்கும் மனமும் ஒன்றுபடுவது மட்டுமல்ல, மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களை வாக்கில் கூறுவதே சத்தியம். அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். முதலில் வேண்டியது வெளி அடக்கம். வெளி அடக்கமே மனதில் உள் அடக்கத்தை உண்டு பண்ணும். மனம் அடங்கும்போது ஞானம் தலை காட்டும். எடுத்துச் சொல்வதை விட எடுத்துக்காட்டாக இருப்பதே சிறப்பு. பார்த்த அளவிலேயே நல்ல மனிதர் என்று கூறும்படியாக நம் வாழ்க்கை நடைமுறை இருக்க வேண்டும். கோபத்தால் நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்கிறோம். கோபம் என்பது நல்வழியிலிருந்து திசை திருப்பி நம்மை அழிவு பாதைக்கு அழைத்து சென்றுவிடும். குடும்ப கடமைகளை விட்டு வெளியே வந்து சேவை செய்ய வேண்டியதில்லை. குடும்பத்தையும் பார்த்து கொண்டே சமூக சேவையும் சேர்த்து செய்வதே சரியானது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு.